ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? என்னடா பூ பெரிய பந்தா காட்டுறாங்களேன்னு பார்க்குறீங்களா? ஆமாங்க, எங்கள் அக்கா பொண்ணுக்கு வளைகாப்பு. அதான் பூவெல்லாம் வாங்கி அந்த கிஃப்ட் பாக்ஸில் போடுறதுக்காக வாங்கிட்டு போயிருந்தோம். அப்படியே போகிற வழியில் கோயிலில் சாமி கும்பிட்டு ஃபங்க்ஷன் எல்லாம் அட்டன் பண்ணிவிட்டு அப்படியே வீட்டுக்கு வந்தோம். பாருங்கள், அக்கா பொண்ணுக்கு தான் வளைகாப்பு. வீட்டிலே வச்சுட்டாங்க. அப்போ வந்து புயல் எச்சரிக்கையாக விட்டுருந்தாங்க பார்த்தீங்களா? அப்போ தான் வளைகாப்பு வச்சுருந்தாங்க. பயங்கர மழையாக இருந்துச்சு. அதனால் மண்டபமெல்லாம் பிடிக்காம வீட்டிலே சிம்பிளாக வச்சுட்டாங்க. நல்லா நம்ம சொந்த பந்தங்கள்லாம் பார்த்ததில் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அத்தை பிள்ளைங்க, மாமா பிள்ளைங்க எல்லாரையும் ஒன்றா பார்த்ததில். நான் கல்யாணம் ஆனதுக்கப்புறமா ரொம்ப அதிகமாக விசேஷத்துக்கெலாம் எங்கள் வீட்டுக்காரர் அனுப்ப மாட்டாங்க. இந்த ஃபங்க்ஷனில் தான் எல்லாரையுமே பார்த்தேன். ரொம்ப சந்தோஷமாக, ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன். எல்லாருமே சொந்த பந்தங்களை பார்த்து பேசி அவ்வளோ சந்தோஷம் எனக்கு. அடுத்து வளைகாப்புலாம் முடிஞ்ச உடனே நாத்தனாமார் தான் வந்து ஆரத்தி எடுக்கணும்னு சொல்லி அவங்க நாத்தனாமாரெலாம் சேர்ந்து ஆரத்தி எடுக்கிறாங்க. விசேஷத்தில் எல்லோரும் நல்லா சந்தோஷமாக இருந்து சாப்பிட்டு அப்படியே எல்லோரும் ஊருக்கு கிளம்பி வந்தாச்சு. நம்ம பிள்ளைங்கள்லாம் வந்து இப்போ வந்து எங்கேயுமே நம்மளாம் அனுப்புறது கிடையாது. அவங்களுக்கும் ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் அப்படியே வீட்டில் ஃபோன் தான் அவங்களுக்கு உலகம்னு இருக்காங்க. நம்மலாம் வந்து சொந்த பத்தை பார்த்தாலே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்.